ஹாய், நம்ம இப்போ வந்து மல்லிகைப்பூ தோட்டம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செண்டி பூவையும் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாற்று பறிச்சிட்ருக்குறாங்க. அந்த கட்டு நாற்று முடி போட்டுக்கிட்டுருக்காங்க. அதை போய் பார்ப்போம். குழந்தைங்களாம் அழகாக அங்கே ஊஞ்சல் கட்டி விளாண்டுட்ருக்காங்க. விதை பாவி முளைச்சி வந்ததுக்கப்புறம் அதை நாற்று முடி போட்டு தேவையான இடங்களுக்கு கொண்டுட்டு போய் நாற்று நடுவாங்க. இந்த மாதிரி இது விதை பாவிருக்காங்க போல். நட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை யாருக்காவது பக்கத்தில் நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு விற்றுருவாங்க. அப்படின்னா ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க. அக்கா, சன் டிவிலேருந்து வந்திருக்கோம், கொஞ்சம் வீடியோ எடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்கள். ஆமாம், இங்கே பாருங்க, மல்லிகைப்பூ அரும்பு கட்டி இருக்குதா, செம்மையாக இருக்குல்ல. அதுக்குள்ளே ஒரு காவலாளி இருக்கார், அதனால தான் இறங்காமல் இருக்கேன். அங்கே பாருங்க, கிட்டக்க போய் பார்ப்போமா, வாங்க. மல்லிகை தோட்டம் இது. இதுக்கு வந்து காவாத்து பண்ணி வரப்பில் தண்ணி பாய்ச்சி எல்லாமே பண்ணி செடியை பராமரித்தா மட்டும்தான் இவ்வளோ அரும்பு கட்டும். சும்மா எல்லார்கிட்டையும் அரும்பு வந்துடாது, எல்லா இடத்துலையும் செடி வச்சு பூ வந்துடாது. ஒரு பூந்தோட்டத்தில் பூ வைக்கணும், ஒரு செடியில் பூ வைக்கணுன்னாவே அதுக்கு பாடுபடணும். செடியை சுற்றி அணைக்கணும், மண் அணைக்கணும், அது களை பறியும் போது இலையெல்லாம் உருவி விடணும். அதுக்கப்புறம் அதுக்கு அரும்பு கட்டுறதுக்கான பூச்சி மருந்தெல்லாம் தெளிக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. உங்கள் பேர் என்ன? அன்னபூர்ணம். இந்த தோட்டம் எவ்வளோ காலமாக வச்சுருக்கீங்க? நீங்கள் கட்டிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் பூக்காரவங்க தான். இப்போ வந்து இது காலையில் எடுத்துட்டிங்களா மல்லிகைப்பூவு? எத்தனை மணிக்கு வந்து எடுப்பீங்க? வெள்ளனா வந்து 6 மணிக்கெல்லாம் கொண்டுட்டு போயிடுவீங்க சந்தைக்கு. ஊர்லேயே விற்றுருவீங்களா? இதில் 1/2 கிலோ வருமா, 1 கிலோ வருமா? ஓ, சீசன் ஓஞ்சிருச்சுல்ல, இனிமேல் தான் சீசன் வரும். கொஞ்சம் வாங்க, செடி நல்லா இருக்குது. இது நெல் பாவி எவ்வளோ நாள் ஆச்சு? 25 நாளா? 30 நாள். இப்போ இது என்ன இதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க? நாற்று முடி. நாற்று முடி போட்டு இங்கேயே நட போகிறீங்களா, வேறு இடமா? ஓ, அந்த அந்த ஈரமாக இருக்கிற வயலுக்கா? சரி சரி. எல்லாம் நம்ம குடும்ப பிள்ளைங்க தான். வீட்டு ஆளுங்களே வேலை பார்க்குறீங்க, விவசாயம் பார்த்துக்குறீங்க. கலப்பு தெரியாமல் இருக்க பாட்டெல்லாம் பாட மாட்டிங்களா? பாடுவீங்களா? பாட தெரியாது. அப்படியா? ஓ, கஷ்டமாக இருக்கு வேலை. இப்போ வெயில். தம்பி, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? ஐடிஐயா? நீங்கயா தம்பி? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? +2. நீங்கள் பாப்பா? +2. இந்த ஊர் தானா? இந்த ஊரில் தான் படிச்சிங்களா? வடவாளம். சரி சரி சரி. குளம் மாதிரி தண்ணி நிற்கிதுல்ல? முளைச்சி வர வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக அப்படி தான் நின்றுச்சு அப்பையிலேருந்து. வேறு அருகாமல் இருக்க தண்ணி விட்டுருக்கீங்களா? நம்ம தோட்டத்துலையா? உங்கள் பேர் என்ன? விஜய் நிரஞ்சனியா? சூப்பர் சூப்பர். நீங்களும் வாடலை, அழகாக இருக்கீங்க. மண்மனம் ஓவியா பாருங்க. கை வலி வந்துடும்ல நான் இப்படி மாற்றி மாற்றி எடுக்கிறதுக்குள்ள உட்காந்தே இருக்கிறதுனால. ஆனால் அவங்களாம் வேறு மாதிரி உட்காந்துட்டாங்களே சமணம் போட்டு. உங்கள் பேர்? ரகுபதி. இந்த ஊர் தானே? உங்கள் நிலம் தானே இது? சரி சரி. என்ன இது, என்ன நெல் போட்டிருக்கீங்க வீட்டுக்கா? சரி சரி சரி. இது போர் மோட்டரில் வர தண்ணி தான். ஓ, இந்த பூ நீங்கள் தான் போட்டிருக்கீங்களா? அதென்ன ஒரு மாதிரி ஆடெல்லாம் திங்க விட்டுட்டீங்க? காய்ப்பு முடிஞ்சிருச்சா? பட்டை மரம் அது வந்து இப்போ விலை இல்லை, அதனால விட்டுருக்கோம்.
விலை இல்லைன்னா வியாபாரத்துக்கு போக முடியலை. அதில் வந்து இப்போதைக்கு இப்போ கொண்டு வந்தாலும் ஒன்று 10,000 வரை கேட்குற, அதனால ஆடை கட்டியாச்சு. அப்போ ஆடு அழிஞ்சிரும், எல்லாத்தையும் அழிச்சிருமே. அழிச்சிட்டு மறு பட்டம் போட்டுரும். மறுபடியும் செடி வைக்க போகிறீங்க. ஆமாம். நான் அழகாக உங்கள் முகத்தோட வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா திரும்பிக்கிறீங்க. மாடி இங்கிட்டலாம் போகுது. அங்கிட்டு போகுதா? நான் அங்கிட்டு போக வழி இல்லையே. உங்கள் அக்கா அது யார்? பாப்பா யார்? ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு நினச்சிட்ருக்குறேன். உங்கள் வீட்டுக்காரவங்க? ஓ, இவங்க மனைவியா நீங்கள்? சரி 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 சரி. நான் இந்த வீட்டு பொண்ணு நினச்சிட்டேன், அந்த பையனுங்களோட அக்கா அது மாதிரி நினச்சிட்டேன். அவங்க அக்கா. நீங்கள் வந்து நாத்த